Hello students, நம்ம இன்னைக்கு அக்கௌண்டன்சியில் தேர்ட் லெசனில் 5th எக்ஸசைஸ் சம் 6th 7th 3 சம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள். மன்னன் and Ramesh share profit and losses in the ratio of 3:2 and their capital on 1st April 2018 was Mannan rupees 1,50,000 and Ramesh rupees 1 lakh respectively. And their current account show a credit balance of rupees 25,000 and 20,000 respectively. Calculate interest on capital at 6% per annum for the year ending 31st March 2019 and show the journal entries. என்ன சொல்கிறாங்க, மன்னன் ரமேஷ் 2 பேர் இருக்கிறாங்களாம். அவங்களுடைய ஓப்பனிங் கேபிட்டல் வந்து 1st April 2018 1st April 2018 ஆரம்பித்தானாக்கா நெக்ஸ்ட் இயர் மார்ச் 31st அவங்க முடிப்பாங்க. சரி, அதில் மன்னனுடைய கேபிட்டல் 1,50,000, ரமேஷ்னுடைய கேபிட்டல் 1 lakh அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தர் கரண்ட் அக்கௌண்ட்ஸ் ஷோ ஏ கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் 2 பேருக்கும் கரண்ட் அக்கௌண்ட் இருக்கான். அந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் மன்னனுக்கு 25,000, ரமேஷுக்கு rupees 20,000. Calculate interest on capital at 6% per annum for the year ending 31st March 2019. Show the journal entries. அவங்களுடைய கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ணி அதுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் போட சொல்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி அதை போடுறது அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இந்த கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸுக்கும் கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படின்னு பார்க்கும்போது இந்த 25,000 20,000 நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. நாம் யூஸ் பண்ணுறது அவங்களுடைய கேபிட்டல் 1,50,000 1 lakh தான். அதுக்கு வந்து கால்குலேட் பண்ணுறது 6% per annum இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் அது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ட்டு. பாருங்கள், 5th சம், கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இதுக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதுதான் அதனுடைய ஃபார்முலா. இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரி, இப்போ பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் மன்னன்ஸ் கேபிட்டல். மன்னன் வந்து 1,50,000 போட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஓப்பன் கேபிட்டல் 1,50,000. அதுக்கு 6% கால்குலேட் பண்ணும். 100க்கு 6%னா அதாவது அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னாக்கா பர்சன்டேஜ்னா 100க்குன்னு அர்த்தம். 100க்கு 6 அப்படின்னாக்கா 1,50,000க்கு எவ்வளோ. இது எப்படி கண்டுபிடிக்கணும், 1 இயருக்கு கண்டுபிடிக்கணும். 1 இயர் இன்ட்டு 1 நீங்கள் போட்டாலும் சரி போலனாலும் சரி, இது இப்படி போடும்போது அது 1 இயருக்கு தான் நமக்கு கிடைக்கும். 1,50,000 இன்ட்டு 6, இது 2 0 கேன்சல் பண்ணிட்டீங்களா, 1,500 இன்ட்டு 6 9,000. இது வந்து மன்னன்ஸ் கேபிட்டல்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ஆன் ரமேஷ் கேபிட்டல். ரமேஷ்னுடைய கேபிட்டல் எவ்வளோன்னா 1 lakh. இந்த 1 lakh 6% கால்குலேட் பண்ணும்போது 1 lakh இன்ட்டு 6 டிவைடட் பை 100 இன்ட்டு 1. இப்போ அதுக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா 1 lakh இன்ட்டு 6 டிவைடட் பை 100, இது 2 0க்கும் இது 2 0 அடிச்சிட்டிங்கன்னா மீதி இருக்கிறது 1,000 இன்ட்டு 6,000ன்றது ரமேஷ்னுடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இப்போ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் போட சொல்கிறாங்க. ஜேர்னல் என்ட்ரிஸ் போடும்போது பாருங்கள், இந்த மாதிரி ஜேர்னல் என்ட்ரிஸ்னு எழுதிக்கோங்க. இங்கே டேட் போட்டுக்கோங்க. எந்த டேட் பண்ணணும்னா க்ளோசிங் டேட்டு. ஏன்னா இந்த வருஷ கடைசியில் தான் அவங்க இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதனால் 1st April ஆரம்பிக்கும் போது March 31st தான் முடியும். அதனால் 2019 March 31st இந்த என்ட்ரி டேட் போட்டு க்ளோசிங் டேட் போட்டுட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு இந்த பார்ட்னர்ஸ்னுடைய கேபிட்டல் கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு போடணும். டு மன்னன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட், டு ரமேஷ் கரண்ட் அக்கௌண்ட். அப்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இது 2 பேர் தான் ஆட் பண்ணிக்கணும். அதாவது இந்த 9,000 ப்ளஸ் இந்த 6,000 ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா 15,000. அதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டெட்டார் 15,000 டு மன்னன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட், டு ரமேஷ் கரண்ட் அக்கௌண்ட். அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்போவுமே கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு தான் மாற்றணும். இப்போ அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, கரண்ட் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்குன்னா அது ஃபிக்ஸட் கேபிட்டல் தான் அர்த்தம். அதனால் நம்ம கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் அது மாற்றணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா 15,000 ரெண்டையும் ஆட் பண்ணது டு மன்னன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் 9,000 டு ரமேஷ் கரண்ட் அக்கௌண்ட் 6,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைடட், அதாவது
கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்துடும் போது இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து நம்ம வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றி க்ளோஸ் பண்ணணும். அதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறது. இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றும் போது அதே க்ளோசிங் டேட் கொடுத்துருங்க. P&L அக்கௌண்ட், P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டேட்டார் 15,000 டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடணும். அதாவது ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டெட்டார் டு அந்த பார்ட்னர்ஸ்னுடைய கரண்ட் அக்கௌண்ட்டு, அடுத்தது அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு மாற்றி தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணணும். அதனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் 15,000 டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 15,000. இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனுக்கு மாற்றி க்ளோஸ் பண்ணுறது தான் அர்த்தம். அதே க்ளோசிங் டேட்டில். அடுத்து சம் பாருங்கள். 6th sum பாருங்க. Prakash and Supriya were partners who share profit and losses in the ratio of 5:3. Balance in their capital account on 1st April 2018 was Prakash rupees 3 lakhs and Supriya rupees 2 lakhs. On 1st July 2018, Prakash introduced additional capital of rupees 60,000. Supriya introduced additional capital of rupees 30,000 during the year. Calculate interest on capital at 6% per annum for the year ending 31st March 2019 and show the journal entries. இங்கே வந்து ஒன்று நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பிரகாஷ் சுப்ரியா 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் சொல்கிறாங்க. மற்றபடி வேறு எதுவும் நமக்கு இதுங்க தேவையில்லை. அவங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவோ வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. எவ்வளோ ஆரம்பத்தில் கேபிட்டல் போட்டோம், எவ்வளோ அடிஷ்னலாக இன்ட்ரடியூஸ் பண்ணோம், அது என்றைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோம், இப்போ நம்ம அது தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், 1st April 2018 பிரகாஷுக்கு 3 lakhs இருக்குது, சுப்ரியாவுக்கு 2 lakhs இருக்குது. இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல் ஆஃப் பிரகாஷ் அண்ட் சுப்ரியா. சரி, on 1st July 2018 பிரகாஷ் introduced additional capital of 60,000. அதாவது இந்த டேட்டில் 1st ஜூலையில் பிரகாஷ் வந்து 60,000 அடிஷ்னலாக போட்டிருக்கிறார். சரி, சுப்ரியா இன்ட்ரடியூஸ் அடிஷ்னல் கேபிட்டல் ஆஃப் rupees 30,000 டூரிங் தி இயர். சுப்ரியா வந்து கேபிட்டல் அடிஷ்னல் கேபிட்டல் 30,000 போடுறாங்களே தவிர எப்போ போட்டாங்கன்னு ஒன்றுமே சொல்லலை. இங்கே வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இப்போது இந்த பிரகாஷ் வந்து 60,000 ஒரு டேட்டில் போட்டிருக்கிறாரு. ஆனால் சுப்ரியா போட்ட அமௌண்ட் வந்து என்றைக்கு நமக்கு கொடுக்கல. அந்த மாதிரி என்றைக்கு நமக்கு கொடுக்கல அப்படின்னாக்கா நாம் என்ன பண்ணணும்னா ஆவரேஜாக 6 monthsக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை கேல்குலேட் பண்ணணும். அது எப்படின்னு நான் காட்டுறேன். கேல்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 6% per annum ஃபார் தி இயர் எண்டிங் 31st March 2019 அண்ட் ஷோ தி ஜேர்னல் என்ட்ரிஸ். போன சம் மாதிரி தான், ஆனால் இதில் அடிஷ்னல் கேபிட்டலும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதுக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட்டு கேல்குலேட் பண்ணணும். இப்போ பாருங்கள், கேல்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இப்போ 2 பேர் இருக்கிறாங்க இல்லையா, இன்ட்ரெஸ்ட் ஆன் பிரகாஷ் கேபிட்டல். ஃபஸ்ட்டு அவருடைய ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா 3 lakhs பாருங்கள் கொடுத்துருக்குறாங்க. 3 lakhsன்னு கொடுத்துருக்குறாங்க பிரகாஷ்னுடைய ஓப்பனிங் கேபிட்டல். அப்போது ஆன் ஓப்பனிங் கேபிட்டல் ஃபார் 1 year, ஓப்பனிங் கேபிட்டல் ஆஃப் பிரகாஷ் வந்து 3 lakhs. அதுக்கு 1 year ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். அதாவது 100க்கு 6ன்னா 3 lakhsக்கு இன்ட்டு 1 அப்படின்னா 1 yearக்கு அது வந்து 18,000. அது எப்படி வந்துச்சு 18,000? பாருங்கள், இந்த 2 0க்கு அடிச்சிடுங்க. இங்கே மீதி இருக்கிறது 3,000 இன்ட்டு 6 கேல்குலேட் பண்ணிங்கன்னா இது மல்டிப்ளை பண்ணால் 18,000 தான் 3 lakhsக்கு 1 yearக்கு இன்ட்ரெஸ்ட்டு. சரி, ஆன் அடிஷ்னல் கேபிட்டல் அவங்க என்றைக்கு அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஆன் 1st July 2018 பிரகாஷ் இன்ட்ரடியூஸ் அடிஷ்னல் கேபிட்டலாக 6,000. சரி, அடிஷ்னல் கேபிட்டல்னால் ஆரம்பித்தது என்றைக்குனாக்கா 1st April ஆரம்பிச்சிட்டது அந்த வருஷம். அப்போது ஜூலைலேருந்து பாருங்கள், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், அதாவது 9 months ஆகுது. இந்த கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணி 9 months ஆகுது. அப்போ என்ன பண்ணணும்னா அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோன்னு பாருங்கள், 60,000. இந்த 60,000க்கு 6% 9 monthsக்கு கேல்குலேட் பண்ணும். அதாவது 100க்கு 6னாக்கா 60,000 கேல்குலேட் பண்ணும்போது 1 yearக்கு வருது. அதை என்ன பண்ணணும், 12ஆல் டிவைட் பண்ணி 9 monthsஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 12 monthsக்கு வர்றதுனாக்கா 9 monthsக்கு எவ்வளவு, அது எப்படி போடணும்னா 60,000 இன்ட்டு 6 இன்ட்டு 9 டிவைடட் பை 100 இன்ட்டு 12. அப்படி பார்க்கும்போது இந்த 2 0 அடிச்சிடுங்க. இந்த 6க்கு 12 அடிச்சிங்கன்னா 2 முறை, இந்த 2க்கு இந்த 600 அடிச்சிங்கன்னா 300 இன்ட்டு 9, 300 into 9, 2017.
அந்த 18,000 + 2,700 2,700 ஆட் பண்ணிங்கன்னா 20,700. இது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் பிரகாஷ் கேபிட்டல். சரி, என்ன சொல்கிறேன், இன்ட்ரெஸ்ட் அதாவது பிரகாஷ் ஃபஸ்ட்டு போட்டது 3 lakhs, அதுக்கு 6% கால்குலேட் பண்ணால் அது 18,000 வருது. அடிஷ்னல் கேபிட்டல் அவர் ஃபஸ்ட்டு ஜூலையில் போட்டார். அதாவது ஜூலையிலிருந்து ஃப்ரம் ஜூலை டு மார்ச், இது வந்து 9 months. ஜூலையில் போட்டார், ஜூலைலேருந்து மார்ச் வரைக்கும் முடியணும். அப்போ 9 monthsக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். அதாவது 100க்கு 6ன்னா 60,000க்கு எவ்வளோ கண்டுபிடிச்சோன்னா 1 yearக்கு வரும். அதை 12ஆல் டிவைட் பண்ணி 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 0 அடிச்சிடுங்க. இந்த 6க்கு 12க்கு 2 times, இதை அடிச்சிங்கன்னா 300 × 9 27 2,700 ப்ளஸ் 18,000 ஆட் பண்ணிங்கன்னா 20,700 தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் பிரகாஷ் கேபிட்டல். சரி, அடுத்தது சுப்ரியாஸ் கேபிட்டலினுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு இப்போ பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் சுப்ரியாஸ் கேபிட்டல் ஆன் ஓப்பனிங் கேபிட்டல். சுப்ரியானுடைய ஓப்பனிங் கேபிட்டல் பாருங்கள், 2 lakh கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 lakhக்கு 1 year கண்டுபிடிங்க. ஆன் ஓப்பனிங் கேபிட்டல் ஃபார் 1 year 2 lakhs × 6 / 100, அது அடிச்சிங்கனாக்கா 2,000 × 6 12,000 வந்துடுது 1 yearக்கு. 2 lakhsக்கு 1 yearக்கு 6% இன்ட்ரெஸ்ட் வந்து 12,000. சரி, ஆன் அடிஷ்னல் கேபிட்டல் 6 monthsக்கு வரணும். பாருங்கள், அடிஷ்னல் கேபிட்டல் சொல்கிறாங்க, சுப்ரியா இன்ட்ரடியூஸ் அடிஷ்னல் கேபிட்டல் ஆஃப் 30,000 டியூரிங் தி இயர். இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 30,000 அந்த வருஷம், அவ்வளோதான். என்றைக்கு என்னன்னு சொல்லாதனால இந்த மாதிரி டேட் இல்லாத அவங்க வந்து அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணன்னு சொன்னாக்கா நாம் ஆவரேஜாக 6 monthsக்கு கால்குலேட் பண்ணணும். ஆன் அடிஷ்னல் கேபிட்டல் ஃபார் 6 months அது எவ்வளோன்னா 30,000 இன்ட்டு, அதாவது இது பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. இது 100க்கு 6%னா 30,000க்கு 1 yearக்கு வரும். அதை 12ஆல் டிவைட் பண்ணி 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் நமக்கு 6 monthக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டு வரும். அதை அடிச்சோம்னா பாருங்கள், இந்த 2 0க்கு இந்த 2 0, இந்த 12க்கு இந்த 2க்கு அடிச்சிங்க 6க்கு அடிச்சிங்கன்னா 2, இந்த 2க்கும் இந்த 300 150 × 6 வந்து 900. அந்த 900 தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் அடிஷ்னல் கேபிட்டல். அப்போ 12,000 + 900 12,900. பிரகாஷ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 20,700. சுப்ரியாஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 12,900. சரி, இதுக்கு என்ட்ரி பண்ணணும். ஜேர்னல் என்ட்ரிஸ் என்னென்னா போன முறை போட்ட அதே ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் பண்ணணும். பாருங்கள், லாஸ்ட் டேட் போடுங்க 2019 March 31. அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா 33,600. டு பிரகாஷ் கரண்ட் அக்கௌண்ட் 20,700. டு சுப்ரியாஸ் கரண்ட் அக்கௌண்ட் 12,900. ரெண்டும் ஆட் பண்ணி இங்கே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலில் போட்டுக்கணும். இது என்ன, பீயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைடட். இன்ட்ரெஸ்ட் கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துட்ருக்குறோம். சரி, இதை என்ன பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனுக்கு மாற்றி க்ளோஸ் பண்ணணும். அப்போ என்ட்ரி என்ன, டேட் அதே டேட், க்ளோசிங் டேட் தான். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டேட் ஆர் 33,600 டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் 33,600. இந்த 33,600க்கு நம்ம ஃபுல்லாக போட்டுக்கணும், ரெண்டுக்கும் போட்டுக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் க்ளோஸ்டு. Interest on capital account closed. Interest on capital account date are to Prakash current account to Supriya's current account. Being interest on capital provided. அது அப்படியே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனுக்கு மாற்றுறதுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டேட் ஆர் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 33,600 33,600. எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அந்த கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டு அது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படியே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். சரி, இப்போ பாருங்கள், அடுத்த சம் ஒன்று. பாருங்கள், அடுத்த சம் 7th சம். The capital account of Begum and Fatima on 1st January 2018 showed a balance of rupees 50,000 and rupees 40,000 respectively. On 1st October 2018, Begum introduced an additional capital of rupees 10,000 and on 1st May 2018, Fatima introduced an additional capital of rupees 9,000.
Calculate interest on capital at 4% per annum for the year ending 31st December 2018. அவங்களுடைய இயர் என்னென்னா 1st ஜனவரியில் ஆரம்பித்து 31st டிசம்பரில் முடியுது. ஒன்று. ரெண்டாவது, அவங்க வந்து ஆரம்பத்தில் வச்சுருக்கிறது 50,000 40,000. இது ஓப்பனிங் கேபிட்டல். இதில் on 1st October 2018, Begum introduced an additional capital of 10,000. 1st Octoberல பேகம்ன்றவங்க 10,000 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அடிஷ்னலாக கொடுத்துட்டாங்க. on 1st May 2018, ஃபாத்திமா introduced an additional capital of 9,000. ஃபாத்திமான்றவங்க 1st மேல 9,000 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவங்க கேட்குறது ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் கேட்கல, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மட்டும் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் எப்படி அதை கால்குலேட் பண்ணுறதுன்னு. Calculation of interest on capital, இது வந்து பேகம்னுடைய. on opening capital for 1 year, பேகம் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஓப்பனிங் கேபிட்டல் 50,000. அதுக்கு 4% 1 இயருக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 100க்கு 4னா 50,000க்கு இது அடிச்சிங்கன்னா 2,000 வருது. இது ஓப்பனிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓப்பனிங் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டல் எப்போ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பாருங்கள் அவங்க அடிஷ்னலாக 1st October 2018, அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த வருஷம் முடிஞ்சிருச்சு. அதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணி 3 மாதம் வரைக்கும் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்போது அந்த அடிஷ்னல் கேபிட்டலுக்கு 3 மந்த்ஸ்க்கு தான் நம்ம இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். அதாவது அக்டோபர், நவம்பர் அண்ட் டிசம்பர். அப்போ அடிஷ்னல் கேபிட்டல் வந்து 10,000. 10,000க்கு 100க்கு 4னா 1 இயருக்கு வந்துடும். அதில் 12 டிவைட் பண்ணி 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 12 மந்த்ஸ்க்கு இவ்வளோனாக்கா 3 மந்த்ஸ்க்கு எவ்வளோன்னு அர்த்தம் அதுக்கு. அப்போது 10,000 × 4 × 3 டிவைடட் பை 100 × 12. அப்போ இந்த 2 0க்கு 2 0 அடிச்சிடுங்க. இங்கே 4க்கு இது அடிச்சிங்கன்னா 3, இல்லை 3க்கு 3க்கு கேன்சல் பண்ணிடுங்க. மீதி இருக்கிறது 100 தான். அதாவது ஓப்பனிங் கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் 2,000, அந்த அடிஷ்னல் கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் 100. அப்போ 2,000 + 100, 2,100 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆஃப் பேகம். சரி, அடுத்தது ஃபாத்திமாவுக்கு எவ்வளோ ஸ்டார்டிங்குடைய கேபிட்டல்னாக்கா 40,000. இந்த 40,000க்கு 1 இயருக்கு கண்டுபிடிக்கணும். அதோட அவங்க அடிஷ்னல் கேபிட்டல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னாக்கா 1st May 2018, ஃபாத்திமா introduced an additional capital of 9,000. 9,000 ஃபாத்திமா அடிஷ்னல் கேபிட்டல் 1st Mayல கொடுத்துருக்குறாங்க. அப்போது 1st Mayலேருந்து டிசம்பர் வரைக்கும் கால்குலேட் பண்ணோம்னா மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 8 மந்த்ஸ் ஆயிடுச்சு. அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி 8 மந்த்ஸ் இங்கே யூஸ் ஆகும். அப்போ 8 மந்த்ஸ்க்கு அடிஷ்னல் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆஃப் ஃபாத்திமா. ஓப்பனிங் கேபிட்டல் ஃபார் 1 இயர் எவ்வளோன்னா 40,000 × 4 டிவைடட் பை 100 × 1. 1ன்றது 1 இயருக்கு. இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இது 2 0 2 0 அடிச்சிடுங்க. 400 × 4 1,600. அதாவது 1,600 தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓப்பனிங் கேபிட்டல். 40,000 × 4 × 1 டிவைடட் பை 100 அடிச்சிங்கன்னா 400 இங்கே மீதி இருக்குது. இந்த 4 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1,600ன்றது என்ன இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓப்பனிங் கேபிட்டல். சரி, அடுத்தது அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னாக்கா அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது 9,000. எப்போது மேலே 1st Mayல. அப்போது மே 2018 டு டிசம்பர் 2018 இது வந்து 8 மந்த்ஸ் ஆகுது. மே டு டிசம்பர். அப்போது 8 மந்த்ஸுக்கு இந்த 9,000க்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். அதாவது 9,000 × 100க்கு 4ன்னா 9,000க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா 1 இயருக்கு வரும். அதை 12ஆல் டிவைடட் பண்ணி 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 12 மந்த்ஸுக்கு வர்றது இவ்வளோனா 8 மந்த்ஸுக்கு எவ்வளோ இதை அடிக்கணும். இந்த 2 0 இந்த 2 0 அடிச்சிடுங்க. இந்த 4க்கு 3 முறை வரும். இந்த 3 30 முறை. 8 × 30 8 3 24. அதாவது இந்த 1,600. அடுத்தது இந்த 240. இது வந்து அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் ஆன் அடிஷ்னல் கேபிட்டல். 1,600 + 240 1,840. அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆஃப் பேகம் 2,100. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆஃப் ஃபாத்திமா 1,840. இதுக்கு வந்து அவங்க ஜேர்னல் என்ட்ரி கேட்கல, இன்ட்ரெஸ்ட் மட்டும் கால்குலேட் பண்ண சொன்னாங்க. நம்ம பண்ணிட்டோம். அவ்வளோதான். இந்த 5 6 7 3 சம் போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோவில் போகிறேன். நன்றி, வணக்கம்.